ஓம் கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான கிருஷ்ணாஷ்டகம் அப்படின்ற ஸ்லோகத்தை இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணர் எப்படியெல்லாம் இருந்திருக்கார் பாலகிருஷ்ணனாக இருக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. 8 ஸ்லோகங்கள் கூடியது இது கிருஷ்ணாஷ்டகம். மேற்கொண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அதசி புஷ்பசங்காசம் ஹாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் குட்டிலாலகசம்யுக்தம் பூர்ணச்சந்திரநிபானனம் விலசத்குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மந்தாரகந்தசம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பரிஹி பிச்சாவச்சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் உத்புல்லபத்மபத்ராக்ஷம் நீலஜீமூதசன்னிபம் யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ருக்மிணீகேலிசம்யுக்தம் பீதாம்பரசுஷோபிதம் அவாப்ததுளசீகந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கோபிகானாம் குச்சத்வந்த்வ குங்குமாங்கிதவக்ஷசம் ஸ்ரீநிகேதம் மகேஸ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீவத்சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கசக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் இவ்வாறாக 8 ஸ்லோகங்கள் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்னு எல்லா ஸ்லோகங்களையும் முடிகிறது. இந்த லோகத்துக்கே அகிலத்துக்கே, இந்த லோகம்னால் இது மட்டும் இல்லை, இந்த இயற்கை எத்தனை லோகங்கள் இருக்கோ, எந்தெந்த விதமான ரூபங்கள் எடுத்துட்டுருக்கோ இந்த இயற்கையானது, அந்த எல்லா லோகத்துக்கும் எல்லா ரூபத்துக்கும் அதுதான் இந்த அகிலம்னு சொல்கிறோம். அது எல்லாத்துக்கும் ஜகத்குருவானவர் ஸ்ரீகிருஷ்ணர். அவரை வணங்குகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் சொல்லிகிட்டே வரார். முடிகிற இடத்துல வசுதேவசுதம் தேவம், அது எல்லாருக்கும் தெரியும். வசுதேவனுடைய பிள்ளையானவன் ஸ்ரீகிருஷ்ணன். கம்சஜானூர் அமர்தனம், கம்சன் அவனுடைய மாமாவானவனை ஜானூரமர்தனம் பண்ணினார். அதனால் அதுவும் அவருடைய பெயர், அவருடைய பிரபாவங்கள். அதில் அதுவும் ஒன்று. தேவகி பரமானந்தம், தேவகி வசுதேவருடைய பத்னியான தேவகி ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்ததுக்கப்புறம் பரமானந்தத்தை அடைஞ்சா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. கம்சனால் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு அசரீரி வாக்கெல்லாம் சொல்லி 8வது குழந்தை பரமாத்மாவே பிறந்திருக்கார் அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டா. பரமானந்தமாக இருந்தால் அதுதான் அதை சொல்கிறா. அப்படிப்பட்ட கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு முடிக்கிறார்.
அத்தசி புஷ்பசங்காசம் ஹாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அத்தசி புஷ்பசங்காசம் அப்படின்னால் ஆளிலை கிருஷ்ணன்னு சொல்லுவோம். ஒன்றும் படுத்துண்டு இந்த இலையில் படுத்துண்டு வலது காலுடைய கட்டவரில் வாயில் வச்சுருக்கிறாப்புல ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுதான் அதசி புஷ்பசங்காசம் ஹாரநூபுரசோபிதம். ஹாரங்கள் நூபுரங்கள் அதோட கூட இருக்கிறவர். அவர் பிறக்கும்போதே அவர் கூட அதெல்லாம் சேர்ந்து அவதார புருஷன்றனால அதெல்லாம் சேர்ந்தே வந்தது. ஹாரங்கள்லாம் நம்மளுக்கே தெரியும், செயின், அதுக்கப்புறம் கழுத்தில் போட்டுக்கக்கூடிய ஆபரணங்கள், இதெல்லாம் ஹாரம். நூபுர சோபிதம் ரத்ன கங்கண கேயூரம். ரத்னங்கள்லாம் பதிச்ச கங்கணங்கள் போட்டுருக்கார். 2 கையிலையும் 2 கால்லையும் 4 கை மொத்தம் அவருக்கு. பிறக்கும்போதே 4 கையிலையும் கங்கணங்கள் போட்டுண்டு கால்லையும் போட்டுண்டு அப்படியா வந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு, ஜெகத்குருவான கிருஷ்ணருக்கு நமஸ்காரங்கள் அப்படின்ற 2வது ஸ்லோகம். குட்டிலாலக சம்யுக்தம் பூர்ணச்சந்திர நிபாரணம் விலசத்குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சின்ன குட்டியில் பிறந்தார். பூர்ண சந்திரனாக இருக்கும்போது சந்திரனுடைய தேஜஸோடு பிறந்து எப்பயுமே சந்திரனோட தேஜஸோடையே இருக்கக்கூடியவர். குண்டலங்கள்லாம் போட்டுண்டு ஜொலிக்கக்கூடியவர். சந்திரனை போல குண்டலங்கள் அந்த காலத்தில் சில பேர் தான் போட்டுக்கலாம். அஸ்வமேதம் பண்ண ராஜாக்கள், ராஜ்யத்தில் இருக்கிற சக்கரவர்த்திகள், யாக யஜ்ஞங்கள் பண்ண அக்னிஹோத்ரிகள், இந்த மாதிரி சில பேருக்கு தான் குண்டலங்கள் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட குண்டலத்தோடு பிறந்திருக்கார். அப்படிப்பட்ட கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நமஸ்கரிக்கிறேன். மந்தாரகந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பரிஹி பிச்சாவச்சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 4வது ஸ்லோகம். மந்தார புஷ்பம் அப்படின்னு இருக்குது. ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த வாசனையோட கூட இருக்கிற அந்த வாசனை இவர் கூட இருக்காம். மந்தார கந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம். அழகாக சிரிச்சுண்டு சதுர்புஜத்தோட 4 புஜத்தோட பரிஹி பிச்சாவ சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அப்படி சதுர்புஜத்தோட சிரிச்சுன்னு இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணருக்கு நமஸ்காரம். உத்புல்லபத்மபத்ராட்சம் நீலஜீமூதசன்னிபம் யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். உத்புல்லபத்மபத்ராட்சம் ரொம்ப அழகான கண்கள். எப்படி அப்படின்னா தாமரை போல அழகான கண்களோட இருக்கார். நீலஜி மூதசன்னிபம் யாதவானாம் சிரோரத்னம். யாதவ குலத்தில் பிறந்து யாதவ குலத்திலேயே சிரேஷ்டனானவன் ஸ்ரீகிருஷ்ணன். யாதவால் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணன் தான் ஞாபகம் வரும்.
இந்த மாதிரி குலத்துக்கே சிரேஷ்டமாக இருந்து அவன் குலத்தையே வழி நடத்தினவர் ஸ்ரீகிருஷ்ணர். அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு நமஸ்காரம். ருக்மிணி கேலி சம்யுக்தம் பீதாம்பர சுசோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்த ஸ்லோகம், 6வது ஸ்லோகம். ருக்மிணி கேலி சம்யுக்தம் பீதாம்பர சுசோபிதம். பீதாம்பர சுசோபிதம் அப்படின்னால் பீதாம்பர தராஜ நமஹா அப்படின்னு வரும். சந்தியாவந்தனத்தில் கூட நமஸ்காரம் பண்ணும்பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்ஸவித்ரே ஜெகதே கஜக்ஷுஷே ஜெகத்ப்ரசூதிஸ்திதிநாசஹே தவே ரஜீமஜாஜ திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சிநாராஜன சங்கராத்மனே ध्येयस्वता सवितृमण्डलमध्यवर्ती नाराजन सरसिजासन सन्निविष्टः केयूरवान् मकर पुण्डरीकवान् किरीटीहारी हिरण्मयवपुः धृतशङ्खचक्रः शङ्खचक्रगदापाणे द्वारकानिलयाच्युता गोविन्दपुण्डरीकाक्षर क्षमां शरणागतम् அப்படின்னு வாசுதேவன் ஸ்ரீகிருஷ்ணனை நமஸ்கரிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் சூரிய மண்டலத்தில் சூரியனாக ஜொலிச்சுருக்கார். பிரத்யக்ஷ தேவதையா அப்படின்னு ரொம்ப விசேஷமாக டெய்லியும் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் பீதாம்பர சுசோபிதம், பீதாம்பரத்தை தரிச்சுருக்கார். அதை தரிச்சுருக்கிறதுனால அவர் தேஜஸாக இருக்கார், அழகாக இருக்கார். சுசோபிதம் அவாப்த துளசி கந்தம், துளசியோட வாசனையோடு இருக்கார். துளசி மாலை போட்டுருக்கார், அதனால் துளசியோட வாசனையோடு இருக்கார். அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு நமஸ்காரம். ஸ்ரீவத்சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கச்சக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீவத்சத்தோட அம்பாள் ஹிருதயத்தில் இருக்க ஸ்ரீவத்சாங்கம், மகோரஸ்கம் விரிஞ்ச மார்பகத்தோடு இருக்கார். வனமாலா விராஜிதம், வனமாலா அப்படின்றத சூடின்னு இருக்கார். என்னென்ன கையில் வச்சுன்னு இருக்கார்? சங்க சக்கர, 4 கையில் 2 கையில் சங்கம் சக்கரம் வச்சுருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனையாக முடிகிறது. ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். பாலகிருஷ்ண சுவாமிக்காக இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் பிரார்த்தனையாக சொல்லி அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சி சகல விதமான காமனைகளும் நல்லபடியாக எல்லாருக்கும் நிறைவேறி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.